வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோல இன்சூரன்ஸ் செக்டர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெஸ்டான கம்பெனியை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கம்பெனி இதுமே வரப்போற ஃபியூச்சர் இங்க பிரைட்டா தான் பார்க்க முடியும். கம்பெனி இது நேம் உங்களுக்கு தெரிஞ்சா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு. இங்க ஸ்டாக் இங்க டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன் பாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்குமே சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து இப்போ வரைக்கும் இப்போ கரெக்ஷன் ஆகும் சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் 18% இங்க கரெக்ஷன்ல தான் இன்னமுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க சாட் பேட்டர்னையுமே இங்க நல்லா நோட் பண்ணா தெரியும். இந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்க பார்க்க முடியுது. அதுவுமே இங்க நல்ல நீட் அண்ட் கிளீனா இங்க இருக்கு. ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்தது இங்க பிரேக் அவுட் ஆனது பாருங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான கிரீன் கேண்டல் இங்க மூவ்மெண்ட்ல நல்ல ஒரு டெஃபினட்டா நல்ல வால்யூம்ல இங்க பிரேக் அவுட்டுமே கிடைச்சிருக்கு. பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுமே இங்க இன்னுமே பாத்தீங்கன்னா ஸ்டாக் பிரைஸ் இப்பயுமே ரெசிஸ்டன்ட் இங்க லைனையுமே இங்க அகைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்க கீழே வந்துதான் இப்பயுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சொல்ல போச்சுன்னா இந்த சாட் பேட்டர்லையுமே நல்ல டீப்பா இங்க கவனிச்சா தெரியும். இங்கேயுமே ரெண்டு விதமான இங்க டார்கெட் இருக்கு. இது என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாவே இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதிக விஷயம் லேர்ன் பண்றதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டாக் பிரைஸுமே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் கரண்டா 634 பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் அண்ட் சேம் டைம் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இது ரெண்டுமே அபோவ் ஆவரேஜ்ல ஒரு நார்மலா இங்க ஆவரேஜ்ல தான் ஒரு நியர் அபவுட் பார்க்க முடியுது. டெட் ஈக்விட்டியுமே இங்க நியர் அபவுட் 0.07 தான் இருக்கு. ஒரு நெக்லிஜிபிளா ரொம்ப ரொம்ப லைட்டா தான் இங்க கடன் பார்க்க முடியுது. இதுவுமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். அண்ட் சேம் டைம் இங்க பிளட்ஜிங் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனில ஒரு ஸ்டாக்கு கூட இவங்க பிளட்ஜே பண்ணல. இதுவுமே ரொம்ப பாசிட்டிவான சைன் தான். நான் இப்ப உங்ககிட்ட இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த இந்த கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா SDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் தான். கம்பெனி நேம் நீங்க யாரெல்லாம் கரெக்டா சொன்னீங்க உங்க எல்லாத்துக்குமே ஒரு தம்ஸ் அப். இதே மாதிரியான பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்றதுக்காக கத்துக்கிறதுக்காக இங்க வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க. ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் இங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களுமே ஜாயின் பண்ணுங்க. மார்க்கெட்டை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சேம் டைம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல நீங்களுமே நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் இங்க பார்க்க முடியும். கிளாஸ் ஃபீஸுமே இங்க ரொம்ப அதிகமாலாம் இல்ல, வெறும் ஜஸ்ட் ரொம்ப கம்மியா 2000 அமௌண்ட் மட்டும்தான். சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க, குயிக்கா லேர்ன் பண்ணுங்க அண்ட் ஃபாஸ்டா மணியை மேக் பண்ணுங்க. இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலை இப்பவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லியுமே வீடியோஸ் கொண்டு வரதுக்கும் அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த SDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ற இங்க பிசினஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட்டா சொல்லணும்னா இவங்க இன்சூரன்ஸ் சர்வீஸை இவங்க கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிற இன்சூரன்ஸ் டூல்ஸ்னு பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, அதாவது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி சேவிங் பிளான் இருக்கு, பென்ஷன் பிளான் இருக்கு, யூலிப் பிளான் இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான கேரண்டட் இன்கம் பிளான் இருக்கு. இது சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் சேம் ஃபிக்ஸ் டெபாசிட் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவுமே ஒர்க் பண்ணும். அடுத்தது டேர்ம் இன்சூரன்ஸ்லயே சேம் ரிட்டர்ன் பிரீமியம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. அண்ட் சேம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான பிளான்ஸ் எல்லாமே இங்க நல்ல பெஸ்டாவே பார்க்க முடியுது. இன்னுமே பாத்தீங்கன்னா சில்ட்ரனுக்கான பிளான்ஸ் இருக்கு, ஹெல்த்துக்கான இங்க பிளான்ஸுமே இங்க இன்சூரன்ஸ்ல இங்க பார்க்க முடியுது. இது போக இங்க குரூப்காக இன்சூரன்ஸ் பண்ற மாதிரினா குரூப்காக இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் எம்ப்ளாயிஸ்க்காக இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து தருவாங்க. அந்த மாதிரி குரூப் இன்சூரன்ஸுமே இவங்க பண்ணி தராங்க. ஆல்மோஸ்ட் இங்க SDFC லைஃபுமே எல்லா இன்சூரன்ஸ் கவரையுமே நல்ல பெஸ்டா இங்க போர்ட்ஃபோலியோல மேனேஜ் பண்ணி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் செக்டர் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இன்னமும் ரொம்ப அதிகமாலாம் இங்க பூமே ஆகல. ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா 140 கோடியில வெறும் ஜஸ்ட் இங்க 1% இல்ல 2% மட்டும்தான் ஒரு நியர் அபவுட் இங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. இதே கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா US மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நம்ம இங்க US மார்க்கெட்டோட அங்க இருக்கிற இண்டிவிஜுவலோட கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா நம்ம இந்தியாலையுமே இந்த பிசினஸ் இப்போ ரொம்ப கம்மியான லெவல்ல தான் இங்க பார்க்க முடியுது. வரப்போற இங்க அப்கமிங் இயர்ஸ்ல இங்க GDPயுமே இங்க நல்லாவே க்ரோ ஆயிட்டே இருக்கு. அதனால பப்ளிக்குமே அவங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் இங்க பிளே பண்ணும். அந்த மாதிரி இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணும் போது SDFC லைஃப் கிட்ட மார்க்கெட்ல ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூமே இருக்கு. அதனால இங்க மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் செக்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா SDFC லைஃபுமே இங்க ஒரு நல்ல பெஸ்டான வேல்யூ இங்க மார்க்கெட்ல வச்சிருக்கு. ஃபியூச்சர் குரோத்துமே இந்த SDFC லைஃபுமே நல்ல இங்க பெட்டரா அதுவும் பிரைட்டா தான்
பார்க்க முடியும். இந்த கம்பெனி இது இங்க குவார்டர்லி ரிசல்ட்டுமே இங்க நல்லா கிளியரா பார்த்தா தெரியும். இங்கேயுமே நல்லா கிளியரா பாருங்க. சேல்ஸ் இங்க கண்டினியூவா இங்க எவ்ரி குவார்டர் வந்து இங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது இங்க நம்பர்ஸ்ல ரொம்ப நல்லா கிளியரா பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயத்த நோட் பண்ணுங்க. இங்க கரண்ட் டிசம்பர் குவார்டர்ல 26,000 crore ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் 27,000 crore ஆல் டைம் ஹைல வந்து இங்க சேல்ஸ் வந்து ரெவென்யூ வந்து இங்க ஜென்ரேட் ஆயிருக்கு. சாரி, ரெவென்யூ இல்ல, சேல்ஸ் வந்து இங்க ஜென்ரேட் ஆயிருக்கு. அண்ட் சேம் டைம் லாஸ்ட் டிசம்பர் குவார்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்க 19,000 crore மட்டும்தான் இங்க சேல்ஸ் இருக்கு. இதே நம்ம கம்பேரிசன் பண்ற மாதிரினா பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே சேல்ஸ் வந்து ஒரு 37% இங்க குவார்டர் ஆன் குவார்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது இங்க நல்லா கிளியராவே இங்க பார்க்க முடியுது. இதே போலயே இங்க நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து இப்பயுமே வந்து ஒரு ஆல் டைம் ஹைல தான் இங்க நெட் ப்ராஃபிட்டுமே இங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. டிசம்பர் குவார்டரோட நம்ம கம்பேரிசன் பண்ணா இங்க நல்லா கிளியராவே இங்க பார்க்க முடியுது. லாஸ்ட் டிசம்பர் குவார்டர்ல 1600 crore தான் இங்க நெட் ப்ராஃபிட் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட் டிசம்பர் குவார்டர்ல பாருங்க 368 crore மேல நல்ல பெஸ்டாவே இங்க நெட் ப்ராஃபிட்டுமே நல்லா போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா இங்கேயுமே ஒரு 50 crore நல்ல பெஸ்டான இன்க்ரீஸ் வந்து இங்கேயுமே பார்க்க முடியுது. சேம் டைம் இங்கேயுமே நல்லா கிளியரா பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கேயுமே நல்ல பெஸ்டாவே தான் இங்க பார்க்க முடியுது. இதுலயுமே இங்க நம்ம இங்க கிளியரா பார்க்கலாம். கரண்டா இருக்கிற இப்ப ட்ரில்லிங் 12 மந்த் இது ஆல் டைம் ஹைல வந்து இங்க சேல்ஸையுமே நல்ல பெஸ்டாவே க்ரோ பண்ணிருக்காங்க. அதே வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரோ கம்பேரிசன் பண்ணீங்கனாலும் இங்க ஆல் டைம் ஹைல தான் இங்க சேல்ஸ் வந்து இங்க பார்க்க முடியுது. அதே போலதான் இங்க நெட் ப்ராஃபிட்டே பாத்தீங்கன்னா இதுவுமே இப்ப இருக்கிற கரண்டா ட்ரில்லிங் 12 மந்த்ல 1500 crore ஒரு நல்ல பெஸ்டான இங்க நெட் ப்ராஃபிட்டுமே இங்க நம்பர்ஸ்ல வந்து நல்லா கண்டினியூவா இங்க க்ரோ பண்ணிருக்காங்க. இதே வந்து கம்பேரிசன் பண்ற மாதிரினாலும் சேம் ப்ரீவியஸ் இயர் நம்ம கம்பேரிசன் பண்ணாலும் இங்க நம்பர்ஸ்ல நல்லா கிளியரா பார்க்க முடியும். இப்பயுமே ஆல் டைம் ஹைல தான் இங்க நெட் ப்ராஃபிட்டுமே 1500 crore இங்க பார்க்க முடியுது. சேல்ஸா இருக்கட்டும் இல்ல நெட் ப்ராஃபிட்டா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கண்டினியூவா இங்க எவ்ரி இயர் வந்து க்ரோ ஆகுது. இதுவுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சைன் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இங்க நல்ல பெஸ்டாவே தான் இங்க பார்க்க முடியுது. இதே மாதிரியே இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க பேலன்ஸ் ஷீட்லயுமே இங்க நல்லா கிளியரா பார்க்க முடியும். இங்கேயுமே ரொம்ப கிளியரா அது நல்ல பியூட்டிஃபுல்லா தான் பார்க்க முடியுது. கம்பெனி கிட்ட போரோவிங் அதாவது கடன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்க ரொம்ப ரொம்ப கம்மியா 950 crore மட்டும்தான் இப்ப கரண்டா இங்க போரோவிங்கே பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு அகேன்ஸ்டா நல்லா கவனிங்க, ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 11,500 crore வந்து இங்க ரிசர்வ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த அமௌண்ட்டை கம்பெனி இன்னும் பெட்டரா இம்ப்ரூவ் பண்றதுக்கு மார்க்கெட்டிங்காக இவங்க யூஸ் பண்ற மாதிரி இந்த அமௌண்ட் வந்து ரொம்பவே இங்க அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டுமே இங்க நல்ல பெஸ்டாவே நல்ல நீட் அண்ட் கிளீனா தான் பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது ஃபைனலா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இன்வெஸ்டர் செக்ஷன்லயுமே வந்து பாருங்க. இன்வெஸ்டர் செக்ஷன்லயுமே இங்க ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ஹேண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆபரேட்டர் கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 89% மேல இங்க ஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இங்க ஸ்ட்ராங் ஹேண்ட் கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி ரீட்டைலர் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க நல்லா கிளியரா பார்க்க முடியும். இங்க வெறும் ஜஸ்ட் வந்து 11% இங்க ஸ்டேக் மட்டும் தான் ரீட்டைலர் பப்ளிக் கிட்ட இருக்கு. இன்டைரக்டா சொல்ல போச்சுன்னா ஆபரேட்டர்ஸ் வந்து இங்க ரொம்ப அதிகமாக ஸ்டேக்ஸ்ல லீட் பண்றாங்க. அது இங்க நம்பர்ஸ்ல நல்லா கிளியராவே இங்க பார்க்க முடியுது. ஸோ டெக்னிக்கல் இங்க சேட் பேட்டர்லயுமே இங்க உங்களுக்கு நல்லா கிளியரா பார்க்கலாம். இப்பயுமே ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்டாவே ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்க பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம இப்பயுமே ட்ரேட் பண்ற மாதிரினா ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்பயுமே நம்ம கரண்ட் பிரைஸ் ரேஞ்சில் பை பண்ணா ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட் இங்க ரெசிஸ்டன்ட் லைன் வரைக்குமே போனா போதும். வரப்போற ஒரு அப்கமிங் மந்த்குள்ளேயே இது ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க 7% நம்ம ப்ராஃபிட் ரிட்டர்னையுமே இங்க பாத்துடலாம். ஏன்னா இதே சேம் டைம் வந்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து இங்க அச்சீவ் பண்ணும்போது எவ்வளவு ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லயுமே ஒரு பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட வந்து 32% நீங்க ப்ராஃபிட் பார்க்க முடியுது. ஏன்னா இன்னுமே நல்லா கவனிங்க, இந்த ஸ்டாக்குமே வந்து இப்போதைக்கு கீழே தான் வந்து இங்க ரெசிஸ்டன்ட் லைனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ட் லைன்லயுமே இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்க நம்ம இங்க இருந்துமே பை பண்ணனா ஒரு நியர் அபவுட் சொல்லுச்சுன்னா இங்க இருந்துமே நல்லா கிளியரா பார்க்கலாம். இங்க இருந்துமே பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே நம்மளுக்கு ஒரு 40% மேல ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நம்ம பை பண்ண போற பிரைஸ் ரேஞ்ச் கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்க இந்த பிரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ட் லைன் வரைக்கும் நம்மளுக்கு இங்க டச் ஆனாலே ஒரு 7% நீங்க ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் நம்ம மெயின் டார்கெட்டை வந்து இங்க டச் ஆச்சுன்னா டார்கெட் ஹிட் ஆகும்போது 40% மேல நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸுமே இங்க பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரப்போற அப்கமிங் மந்த்ல டெஃபினட்டாவே இருக்கு. இந்த ஸ்டாக்லயுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரினா உங்களுடைய மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஒரே முட்டா இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நான் என்னோட எல்லா வீடியோ சொல்ற மாதிரி தான் ஜஸ்ட் உங்க போர்ட்ஃபோலியோல இருந்து 3% அமௌண்ட் மட்டும் இந்த ஸ்டாக்லயுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரியான பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்றதுக்காக கத்துக்கிறதுக்காக
இங்கே வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்களுமே பார்க்கலாம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே இங்கே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களுமே கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பற்றியுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பமா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸுமே உங்களால் பார்க்க முடியும். கிளாஸ் ஃபீஸுமே இங்கே ரொம்ப அதிகமாலாம் இல்லை, வெறும் ஜஸ்ட் ரொம்ப கம்மியாக இங்கே 2000 அமௌண்ட் மட்டும்தான். கிளாஸில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள், குயிக்காக லேர்ன் பண்ணுங்கள், மணியை ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணுங்க. இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள். எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலைசஸில் உங்களுக்கு வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.